விருதுநகர் தொகுதியில் நிற்கிற விஜயபிரபாகரன் வந்து என்னைக்கு வந்து எலெக்ஷன் டேட் அறிவிச்சாங்களோ அன்னைக்கே வந்து விருதுநகருக்குள்ள இறங்கிட்டாரு. இறங்கின ஒரு பிரச்சார வேலையில் மும்முரமாக இருக்கு. இவருடைய பிரச்சாரம் தான் இன்னைக்கு தமிழகத்திலே வந்து பேசப்படுது அப்படி சொல்லலாம். அந்த அளவு வந்து வீடு வீடாக போய் பிரச்சாரம் பண்ணிக்கிருக்காரு. இதனால் என்னன்னா ஒரு முறையுடன் சென்னைக்கே போகல. அவருடைய வீட்டுக்கே போகாமல் ஃபுல்லாக களத்திலே இருக்கிறாரு விருதுநகரில். இதில் வந்து ராஜேந்திர பாலாஜி வந்து ரொம்ப அவருக்கு வந்து உறுதுணையாக பக்கபலமாக, அதாவது வலது கை மாதிரி வந்து அந்த இடத்துல இருந்து அவங்களுக்கு வந்து உதவி பண்ணிக்கிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல வந்து அதிமுக நிற்குதா இல்லை தேமுக நிற்குதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்துடும். அந்த அளவு வந்து விருதுநகர் தொகுதியில் வந்து முழுசாக அதிமுக வந்து இறங்கி வேலை பார்த்துக்கிருக்காங்க. எப்படியாச்சும் வந்து விஜயபிரபாகரனை வந்து ஜெயிக்க வச்சு ஆகணும் அப்படிங்கிற கங்கணம் கட்டி அப்படின்வாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி கங்கணம் கட்டிக்கிட்டு ராஜேந்திர பாலாஜி வேலை பார்த்துக்கிருக்காரு. இங்கே வந்து விஜயபிரபாகரனை பற்றி பல சர்ச்சையான கருத்துக்கள் வந்து அப்பப்போ வரும். ஏன்னா முன்னாடிலாம் வந்து அவரை பற்றி எந்த விதமான கருத்து சொல்லாதவங்களாம் வந்து இப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு அப்படின்னு பார்த்தா ராதிகா சரத்குமார் வந்து அன்னைக்கு வந்து என்னுடைய பையன் மாதிரி விஜயபிரபாகரன் வந்து எனக்கு பையன் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் திடீர்னு பார்த்தா என்னமோ அவங்க மேலே வந்து தன்னுடைய உள்ளே இருக்கிற கோபங்களை வந்து கொட்ட ஆரம்பிச்சாங்க. அந்த பையனுக்கு வந்து அனுபவமே இல்லைங்க, அந்த பையன் வந்து சின்ன பையன், அந்த பையனுக்கு வந்து ஆளுமை இல்லை அப்படின்ட்டு அந்த பையனை, அதாவது விஜயபிரபாகரனை வந்து கீழ்மட்டத்தில் வைக்கிற மாதிரி, அதாவது தரக்குறைவுன்றது ஆபாசமான்றது வார்த்தைகள் வேற. இது வந்து என்னன்னாக்க ஒன்றும் தெரியாத ஒரு பையன் அப்படிங்கிற மாதிரி அந்த ராதிகா சொல்கிறாங்க. இல்லை என்னன்னாக்க சில பேர் வஞ்சக புகழ்ச்சி அப்படின்வாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இவங்க வந்து புகழ்கிற மாதிரி ஒரு வஞ்சகம் பண்ணுற மாதிரி தெரியுது. இந்த இடத்துல ராதிகாவை பார்த்தோம்னாக்க தனக்கு ஒரு மக்கள்கிட்ட வந்து ஒரு பேர் இல்லை, செல்வாக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்தினால பிரச்சாரத்துக்கு போனாங்க. பிரச்சாரத்துக்கு போன இடத்துல வந்து மக்கள் கூட்டம் இல்லை. அதனால சில ஆதங்கத்தில் வந்து இன்னைக்கு வந்து விஜயபிரபாகரனை வந்து பல விமர்சனங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன அவங்க பண்ணிக்கிட்டு இருந்தாலும் மக்களுடைய ஆதரவு அப்படிங்கிறது வந்து விஜயபிரபாகரனுக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கு. ஏன்னா அவருடைய தந்தையுடைய தர்மம் வந்து இன்னைக்கு வந்து விஜயபிரபாகரனை காப்பாற்றும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அங்கே இருக்கிற மக்களும் சரி எல்லோருக்கும் இருக்குது. இதில் வந்து விஜயகாந்துக்கு வந்து நண்பர்கள் நிறையா இருந்தாங்க. நண்பர்கள் இருந்தால் சினிமா துறையை சேர்ந்தவங்க, அதாவது வாகை சந்திரசேகர் அப்படிங்கிறவர்கள்லாம் இருந்தார். வாகை சந்திரசேகர்லாம் பார்த்தோம்னா சினிமாவுடைய ஆரம்ப காலத்தில் வந்து விஜயகாந்துக்கு வந்து நண்பராக இருந்தவர், கூட பல படங்கள் நடித்து இன்ன வரைக்கும் இறக்குற வரைக்கும் நண்பராக இருந்தவர். அவர் பார்த்தோம்னாக்க திமுகவுடைய விசுவாசின்னு சொல்லலாம். திமுகவுடைய பழைய எம்பிக்கெலாம் நின்று தோல்வி அடைஞ்சாலும் கலைஞர் காலத்துலேருந்து இன்றைக்கி மு க ஸ்டாலின் காலத்து வரைக்கும், நீ அடுத்து உதயநிதி இருந்தாலும் உதயநிதி காலத்து வரைக்கும் திமுகவுடைய விசுவாசியாகவே வாழ்ந்துக்கிருக்காரு. அவர் கூட வந்து இன்னைக்கு வந்து விஜயகாந்துக்கு வந்து ஆதரவு கொடுக்கல. ஏன்னா ஆதரவு கொடுக்க முடியாது. ஏன்னா அவருக்கு வந்து நட்பா அரசியலா அப்படின்றது, எனக்கு நட்பை விட அரசியல் தான் பெருசு அப்படிங்கிறாரு. அந்த கணிப்பில் தான் அவர் எனக்கு அரசியல் தான் முக்கியம், எனக்கு திமுக தான் முக்கியம், எனக்கு நண்பன்றது நண்பனோட நீ போயிரு, எனக்கு வந்து அரசியல் தான் அப்படிங்கிற மாதிரி போயிடுவார். அதனால் வந்து இந்த இடத்துல வந்து அவர் ஒரு சின்ன ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. என்ன விஷயத்தை சொல்லியிருக்காருன்னா, பெருமையாக விஜயகாந்த் வந்து ஒரு பெருமையாக பேசணும் அப்படின்ட்டு. விஜயகாந்த் வந்து சினிமா ஷூட்டிங் இருக்கும். சினிமா ஷூட்டிங்கு போகும்போது பல இடத்துல பயன் கூட்டம், என்னன்னா விஜயகாந்த் வந்துட்டாருப்பா, விஜயகாந்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கூட்டம் அங்கே வந்து ரசிகர் கூட்டமும் சரி பொதுமக்கள் கூட்டமும் சரி எல்லா கூட்டமும் வந்து நிற்கும். அப்படி நிற்கும் போது என்ன பண்ணுவாருன்னா க்ரௌடு அதிகமாகிடும், மக்கள் அதிகமாகிடும், என்னடா சமாளிக்குது அப்படின்போது விஜயகாந்த் படக்குன்னு வெள்ளை வேட்டி ஏற்றி கட்டிக்கிட்டு தள்ளிலப்பா அங்கிட்டு போ அப்படின்னு சத்தம் போட்டு எல்லாத்தையும் ஒதுக்குவாராம். ஒதுக்குற உடனே இதே இது வந்து பழைய வேற நடிகர்கள் சேர்ந்தால் மக்கள் கோவப்பட்டுருவாங்களாம். என்ன நீங்கள் போன்றீங்க அப்படின்னு சொல்லி கோவப்பட்டுருவாங்க. ஆனால் அதே இது விஜயகாந்த் வந்து வேட்டி ஏற்றி கட்டிக்கிட்டு தோரணையாக சொல்லும்போது அதையும் பார்த்து வந்து மக்கள் ரசிப்பாங்க அப்படின்ட்டு ஒரு கருத்தை சொல்கிறாரு. மக்கள் பார்த்து ரசிக்கிறாங்க, நீங்கள் நண்பனாக இருந்து என்னத்தை ரசிச்சிங்க? சரி, அவங்க குடும்பம் வந்து விஜயகாந்த் இல்லாமல் இருக்குது. விஜயகாந்த் இல்லாமல் அவர் மகன் வந்து முதல் முறையாக வந்து தேர்தல் களத்தில் நிற்கிறாரு. அந்த தேர்தல் களத்துக்கு நீங்கள் என்ன உதவி பண்ணீங்க? ஒரு உதவியும் பண்ணல. ஆனாலும் வந்து ஒரு மூலையை சொல்லியிருப்பார், நான் வந்து விஜயகாந்துடைய நண்பனுடைய குடும்பத்துக்கு எதுவுமே ஒரு உதவி செய்யாத ஒருத்தருன்னா அது வாகை சந்திரசேகர் தான். அதுக்கடுத்து ஒரு நண்பன் அப்படின்னு பார்த்தா தியாக நடிகர் இருக்காரு. அவர் என்னன்னாக்க சினிமா துறையில் அதுவும் வந்து விஜயகாந்த் வந்து வாடா போடா அப்படின்னு பேசுகிற அளவுக்கு வந்து ஒரு நல்ல நண்பர். அந்த நண்பராக இருந்தாலும் முன்னாடி வந்து அவர் ஒரு திமுகவுடைய விசுவாசியாக இருந்தார். பிற்காலத்தில் வந்து
அவர் வந்து அதிமுகவுடைய நட்சத்திர வேட்பாளராக ஆகி நட்சத்திர பேச்சாளர் ஆனார். நட்சத்திர பேச்சாளர் ஆகி இன்னைக்கு வந்து பல இடங்களில் வந்து பிரச்சாரம் போய்க்கிருக்காரு. இதில் வந்து தேமுக அப்படிங்கிற ஒரு கட்சிக்குள்ள பார்த்தோம்னாக்க இன்னைக்கு அவங்க வந்து ஒரு முன்னேற்றத்துக்கு யாருமே துணையாக இருக்கிறதில்ல அப்படி சொல்லலாம். ஏன்னா விஜயகாந்த் இருக்கும்போது சரி, விஜயகாந்த் இருக்கும்போது அவர் வீழ்த்தணும், அவர் எப்படியாச்சும் வீழ்த்தணும். அந்த கட்சி வந்து 3வது கட்சி இருக்குது. 3வது கட்சி நாளைக்கு முதல் கட்சி 2வது கட்சியாக வரும், 2வது கட்சி முதல் கட்சியாக வந்துடும், விஜயகாந்தே வந்து ஆட்சிக்கு வந்துடுவார் அப்படின்னு சொல்லி பயத்தில் வந்து அன்னைக்கு வந்து இருக்கிற எம்எல்ஏக்களை ஃபுல்லாக செதலாக பிரித்து அன்னைக்கு வந்து மன உளைச்சலை ஏற்படுத்தினாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து பிரேமலதா அவங்க வந்து தனியாக நின்று தன்னுடைய இந்த தேமுக கட்சியை கொண்டு செல்வதற்காக இன்னைக்கு வந்து களத்தில் இறக்கியிருக்காங்க. இந்த களத்தில் வந்து அவர்களுடைய வெற்றி அப்படிங்கிறது வந்து நாளைக்கு வந்து விஜயகாந்துடைய முன்னேற்றம் அப்படின்னு சொல்லலாம். விஜயகாந்த் மட்டும் இல்லைங்க, விஜயகாந்துக்கே செய்கிற அர்ப்பணிப்பு அப்படின்னு சொல்லலாம். இந்த இவங்களுடைய வெற்றியை பார்த்தாதான் நாளைக்கு வந்து சரி ஒரு தர்மம் செஞ்சால் கூட வந்து அதுக்கு ஒரு புண்ணியம் இருக்கும். இப்போ என்னையாவது உதவி பண்ணால் கடைசி வந்து குடும்பம் கட்டுருச்சு அப்படின்ற மாதிரி ஆயிடாமல் அவர் செஞ்ச தர்மங்கள் இன்னைக்கு அவர் குடும்பத்தை வச்சு நல்லா வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்ல வைக்கும். அப்போ தர்மம் வந்து வெல்லணும்னா இங்கே இருக்கிற விருதுநகர் மக்கள் தான் அது வெளில வைக்கணும். ஆனால் வந்து இன்னைக்கு வந்து அதுவும் இல்லாமல் அவர் அதை அம்மாட்டோட பேசலை, பிரேமலதா விஜயகாந்தோட பேசாமல் இன்னைக்கு களத்தில் விருதுநகரில் ஃபுல்லாக ஒவ்வொரு இடமா ஒவ்வொரு தெருவாக போய் அவருடைய பிரச்சாரத்தை முன்னாடி வச்சு மக்கள்கிட்ட போய் கொண்டு சென்றுக்கு இருக்காரு. இது வந்து அங்கே இருக்கிற பல பேர்த்துக்கு வந்து பயத்தை உருவாக்கிருச்சு. மற்ற திமுக சபா நிற்கிற மாணிக்கத்தாவராக இருந்தாலும் சரி, ராதிகாவாக இருந்தாலும் சரி, அதுக்கடுத்து நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இவர் என்ன வீடு வீடாக போகிறாரு, ஊராக போகிறாரு, தெருவாக போகிறாரு, நடந்து போகிறாரு, என்ன இப்படி பிரச்சாரம் பண்ணுறாரு, இப்படி பிரச்சாரம் பண்ணால் இந்த அளவுக்குலாம் வெற்றி வாய்ப்பு கிடச்சிடாரு, நம்மளுக்கு வெற்றி வாய்ப்பு அது கை நழுவி போயிருமேன்னு சொல்லி பயத்தை உருவாக்குனதால இன்னைக்கு வந்து இத்தனை நாளாக வந்து காங்கிரஸ் அதில் நிற்குது. அந்த காங்கிரஸில் இருக்கிற மாணிக்கத்தா அவர் வந்து பிரச்சாரம் கூட சரியாக பண்ணாமல் இருந்தார். நம்ம ஆளுங்கட்சி எப்படி ஜெயிச்சலாம்னு இப்போ வந்து அவங்க வந்து பிரச்சாரத்தில் இறங்கிட்டாங்க. ஏன்னா அங்கே விஜய் பிரபாகரனுடைய பிரச்சாரத்தை பார்த்து பயம் வந்துருச்சு, எங்கிட்ட நம்ம டெபாசிட்டோடு வாங்காமல் போயிருமோ அப்படின்னு பயத்தில் வந்து இன்னைக்கு ஒரு சூடு பிடிச்சி டெபாசிட்டாச்சும் வாங்கிடுவோம், இல்லாட்டி மான கப்பல் ஏறிடும்டா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு காங்கிரஸை சேர்ந்த மாணிக்கத்தா அவர் வந்து பிரச்சாரத்தை சூடுபடுத்தியிருக்காரு. சூடுபடுத்தினா பார்த்துட்டு பார்த்தாதுன்ட்டு இங்கே இருக்கிற ராதிகா பார்த்தோம்னாக்க நம்மளுக்கு டெபாசிட் போச்சுனாக்க நம்மளும் கேவலப்படுத்திடுவாங்க. முத வந்து நம்ம கட்சியவே கலைச்சிட்டு போய் பாஜகவில் சேர்ந்துருக்கான். பாஜகவில் சேர்ந்துக்கிறதுனால வந்து இன்னைக்கு எல்லாரும் வந்து திட்டி தீர்த்துக்கிருக்காங்க. இதில் வந்து நம்ம ஒரு கேவலப்பட்டு தோத்தம்னு வச்சுக்கோங்க, நம்மளை ஒரு இதுக்கு மேலே அசிங்கம் எதுவுமே கிடையாது. அதனால் வந்து நம்ம தோத்தாலும் கௌரவமாக தோப்போம் அப்படின்னு சொல்லி அவங்களை வந்து எதவாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு பிரச்சாரத்தில் ஃபுல்லாக மும்முரமாக இறங்கியிருக்காங்க. மும்முரமாக இறங்கினது மட்டும் இல்லாமல் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எப்படியாச்சும் ஓட்ட வாங்கணும் அப்படின்ட்டு ஒரு கருத்தை சொல்கிறாங்க. என்னன்னா விருதுநகர் மக்கள் வந்து அனுதாபப்பட மாட்டாங்க, அனுதாபப்பட்டு விஜயகாந்துடைய மகனுக்கு வந்து ஓட்டு போட மாட்டாங்க, அனுதாபப்படுற அளவுக்கு வந்து அவங்களுக்கு நேரம் இல்லை, அவங்க பொழப்பு தளப்பு அப்படின்னு ஓடிக்கிருக்காங்க, அதனால தான் அனுதாபமே இல்லை அப்படிங்கிறாங்க. அனுதாபமே இல்லை, நாங்கள் அனுதாபத்துக்கும் நேரத்துக்கு என்ன சம்மந்தம்? அனுதாபம்ன்றது போகிற வழியிலே நடக்கிறது அனுதாபம். இப்போ ரோட்டில் போய்க்கிருக்கா, ஒரு ரோட்டில் ஒரு நாய் கூட அடிச்சு கிடக்குன்னு வச்சுங்க, கீழே அடிபட்டு கிடக்கு, காயத்தோடு கிடக்கு, அதை பார்த்து அனுதாபப்பட்டு போகிறோம்லங்க, அதுக்கு நேரத்துக்கு என்ன சம்மந்தம்? அனுதாபப்படுறதுக்கு கூட நேரம் இல்லைன்னு சொல்லி அவங்க என்ன ஒரு குழப்பத்தில் பேசுகிறாங்கன்னே தெரியல. ஏன்னா அவங்களுக்கு நம்ம தோல்வி அடைய போகிறோம்னு சொல்லி குழப்பத்தில் பேசுகிறாங்களே என்னன்னு தெரியல. இருந்தாலும் இங்கே வந்து விருதுநகர் தொகுதியில் வந்து விஜய் பிரபாகரன் வந்து மும்முரமாக தன்னுடைய வேலையை பார்த்துக்கிருக்காரு. அதுக்கு வந்து அதிமுகவை சேர்ந்த எல்லா பேரும் வந்து உறுதுணையாக நின்று அவர் எப்படியாச்சும் ஒரு வெற்றி வாய்ப்பை கொண்டு வரணும்னு சொல்லி போராடிக்கிருக்காங்க.